ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதாரன் செய்யும் என நாடிவந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓமா அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமிகை தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கில தேதி 19/11/2025. இன்று சர்வ அமாவாசை காலை 10:11 முதல் நாளை 12:16 மணி வரைக்கும். இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் காலை 9:05 வரைக்கும், பிறகு விசாக நட்சத்திரம் வருகிறது. இன்றைய ராகு கால நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, வாரசோலை வடக்கு வடகிழக்கு, பரிகாரம் பால். இன்று மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள், அதாவது திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கார். இன்னைக்கு மிதுன ராசியில் பிறந்தவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஏன்னா ராசிநாதன் போய் 5ஆம் இடத்துல இருந்ததுன்னு வைங்க, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது போட்டுக்க மாட்டீங்க. பிரச்சனையை பெருசாக பெருசாக கேர் பண்ண மாட்டீங்க. சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். ஆனாலும் வேலை பளு இருக்குங்க. வேலை பளு இருக்கும். நீங்கள் அதையும் ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா 5ல் புதன் ராசிநாதன் இருக்கிறதாலையும் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டீங்க. வேலை பளு அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறையாகட்டும் 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அதே நேரத்தில் வேலைக்கு உண்ண முடியாது, உறங்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை டென்ஷன் இருந்தாலும், ராசிநாதன் 5ல் சுக்கிரனோடு 5 குடையவனோடு இணைந்திருப்பதால் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் எதை பற்றியும் கேர் பண்ணாமல் சந்தோஷமாக இன்றைக்கி இயங்கக்கூடிய ஒரு நாள். மற்றபடி இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு நாள். வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, அது உயர்கல்விக்காக போகிறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு சாத்தியமாகும். தாராளமாக செல்லலாம். பாருங்கள், 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு 2ஆம் இடத்துல இருக்கார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு அனுகூலமான ஒரு அற்புதமான நாளாக விளங்க போகிறது. 10குடையவன் 2ல் இருக்கிறார். அப்போ பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை, நல்ல தனவரவு, பொருள் வரவு கண்டிப்பாக அமைய போகிறது. குடும்பத்தில் அதாவது ஒரு அமைதி இருக்க போது, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் எல்லாராலையும் வீடே கலகட்டும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4ஆம் இடத்தை சனி பார்க்கறது, தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்கள் கொஞ்சம் செலவு வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். எது எப்படி இருந்த போதிலும் குருவருளும் திருவருளும் இருப்பதால் உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கி சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு வீடு திரும்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறது. இருந்த போதிலும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். இந்த 2ஆம் இடத்து அதிபதி 4ல் போய் அமர்ந்திருக்கிறார். இது சிறப்புங்க. சந்திர பகவான் 2குடையவன், குடும்ப ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துக்கு செல்வதால் உங்களை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கி பண வரவு என்பது சிறப்பாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் அற்புதமாக இன்றைக்கி, அதாவது 2ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்காருங்க. அதாவது சந்திரன் ரொம்ப சிறப்பான ஒரு நாள். வண்டி வாகனங்கள் மாற்றுறதுக்கோ
அல்லது பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்குறதுக்கோ இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பிளெஸ்ஸிங் 100% கிடைக்கும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான ஒரு காலம், சிறப்பான நாள் இன்று என்று சொன்னால் மிகையாகாது. 9ல் ராகு இருப்பதால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஸோ ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள். 3ல் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும் மொழி. நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது சொந்த தொழிலாக இருக்கட்டும், இல்லை உத்தியோகமாக இருக்கட்டும், அதில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது பகவான் ஏற்படுத்தி தருவார். மற்றபடி பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு மிக மிக உன்னதமாக இருக்கும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். மொத்தத்தில் பார்க்கும்போது இன்னைக்கு யோகம் நிறைந்த அதிர்ஷ்டமான ஒரு நாள். அதிர்ஷ்டம் பல வகையில் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய நாள்.